இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, ரோமன் ரெயின்ஸோட நெக்ஸ்ட் பிளான் என்ன? அதுவும் இல்லாம மணி இன் த பேங்க் பேப்பர் பத்தி அப்டேட் கிடைச்சிருக்கு. அது என்னன்றத தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மளை டேக் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வராம இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி போட்டோஸ்லாம் வருது. அவர் பீச்சில் போய் செலிப்ரேஷன் பண்ற மாதிரிலாம் போட்டோஸ் வந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலை ரோமன் ரிங்ஸ் எப்போ WWE திரும்ப வருவார்ன்ற மாதிரி கேள்வி வந்திருக்கு. ரோமன் ரிங்ஸை பொறுத்த வரைக்கும் மணி இன் த பேங்க் பேப்பர் வியூவோட ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் போஸ்டர்ல ரோமன் ரிங்ஸ் போட்டோ இல்லை, ரோமன் ரிங்ஸ் வரமாட்டாருன்ற மாதிரி ரூமர் போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்துள்ள தகவல் படி ரோமன் ரிங்ஸ் இந்த வருஷம் மணி இன் த பேங்க் பேப்பர் வியூவில் அவர் கண்டிப்பாக விளையாட போறாரு. ஏன்னா ஸ்டோரி லைன் படி அவர் விளையாட போறாரு. இப்போதைக்கு அவருக்கு எப்போ ஒரு மேட்சும் கிடையாது. சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் வரைக்கும் அவர் வரப்போறது கிடையாது. சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் முடிஞ்ச அடுத்த கொஞ்ச நாள் இப்போ இன்னொரு பேப்பரே வரப்போது. அதுதான் என்ன நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, மணி இந்த பேங்க் பேப்பர் ஜூன் மாதம் 7ஆம் தேதி நடக்க போகுது. இந்த ஜூன் மாதம் 7ஆம் தேதி நடக்க போகிற மணி இந்த பேங்க் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக ஹைப் ஏறி இருக்கு. இந்த மணி இந்த பேங்க் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ரோமன் ரிங்ஸ் வருவது உறுதியாக இருக்கு ஓரளவுக்கு. இப்போ உறுதியானது மூலமாக ரோமன் ரிங்ஸ் அப்போ மணி இந்த பேங்க் பேப்பரில் என்ன மேட்ச் விளையாட போறாரு, என்ன ஸ்டோரி லைனில் பங்கேற்க போறாருன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே உள்ள ஸ்டோரி லைன் தான். செத்ரு ரிங்ஸும் பேரன் பேக்கர்ட்டையும் அட்டாக் ஆகி போன ரோமன் ரிங்ஸ் தான் இன்ன வரைக்கும் வராமல் இருக்காரு. இதனால ரோமன் ரிங்ஸ் மீண்டும் வர போறாரு. வரும்போது பேரன் பேக்கர் அட்டாக் பண்ணதுனால பேரன் பேக்கர் ரிவெஞ்ச் எடுக்க போறாரு. அதனால செத்ரு ரிங்ஸ் ரிவெஞ்ச் எடுக்க போறாரு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிற பால் ஹியூமனையும் கண்டிப்பா அட்டாக் பண்ணுவாரு. ஏன்னா ரோமன் ரிங்ஸ் ரெசில்மேனியாவில் தோக்குறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தார் பால் ஹியூமன். அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரிங்ஸை ஏமாத்திட்டு தான் செத்ரு ரிங்ஸோட ஜாயின் பண்ணியிருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த ஸ்டோரி லைன் எப்படி போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ரோமன் ரிங்ஸ் மணி இன் த பேங்க் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பேரன் பேக்கரோட ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளையாட வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா ரோமன் ரிங்ஸ் பேரன் பேக்கருக்கும் செத்ரு ரிங்ஸுக்கும் எகெயின்ஸ்டா ஒரு டாக் மேட்ச் விளையாட வாய்ப்பு இருக்கு. தற்போது வெளில வந்துள்ள தகவலின்படி ரோமன் ரிங்ஸ் மணி இந்த பேங்க் பேப்பர் வியூவில் இந்த 2 மேட்ச் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு தகவல் வந்திருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.